காரினின் எச்சரிக்கையாக கவனித்துக் கொண்டிருந்தபோதே லூனா ஏமாற்றத்துடன் சரி எனக்கு புரிகிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள். காரினுக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. உலோக டிராகன்களின் அசைக்க முடியாத கருணையை அவன் மனதிற்குள் வியந்து பாராட்டினான். அவளை பலமுறை திருப்பி அனுப்பியும் அவள் எந்தவிதமான கோபத்தையோ அல்லது தீய எண்ணத்தையோ காட்டவில்லை. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இவ்வளவு மென்மையான குணத்தை கொண்டிருந்தால் தேவையற்ற போர்களும் உயிர்ச்சேதங்களும் வெகுவாக குறைந்திருக்கும் என்று அவன் எண்ணினான். தயவுசெய்து கிளம்பு என்று காரின் மீண்டும் கட்டளையிட்டான். ஒரு முதிர்ந்த வெள்ளி டிராகனுடன் ஒரே அறையில் அதிக நேரம் இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்று அவன் கருதினான். லூனா ஒரு அழகான பெண் டிராகன் என்பதை அவனது கண்கள் ஒப்புக்கொண்டன. அவளது பளபளக்கும் வெள்ளிச் செதில்களும் கம்பீரமான உடலும் காரினுக்கு ஒரு சிறிய ஈர்ப்பை ஏற்படுத்தியது உண்மைதான். இருப்பினும் அவளை தனது துணையாக கருதும் அளவிற்கு அந்த ஈர்ப்பு பெரியதாக இல்லை. காரின் தன்னை ஒரு கால டிராகனாக, அதாவது டைம் டிராகன் ஆக உயர்வாக கருதுவதால் தனக்கு சமமான அந்தஸ்து கொண்ட ஒரு துணையையே அவன் விரும்புவான். அந்த செங்கோலில் சில ரகசியங்கள் இருப்பதை நான் அறிவேன். அதை நீ சொல்ல விரும்பவில்லை, நானும் இனி கேட்கப் போவதில்லை. ஆனால் அந்த பொருளை மட்டும் நான் உன்னிடம் தரமாட்டேன் என்று காரின் கராராக கூறிவிட்டான். காரினின் இந்த வறண்ட வார்த்தைகளை கேட்ட லூனா தனது பொன்னிற கூந்தலை விரல்களால் கோதியபடி சற்று தவித்தாள். மோர்டனின் அந்த நினைவு சின்னம், அதாவது ரெலிக், அவளுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அவளது முகத்திலேயே தெரிந்தது. அவளுக்கு அது ஒரு சாதாரண பொருள் அல்ல, மாறாக தனது பழைய நண்பனின் மிக முக்கியமான சொத்து. லூனா சில வினாடிகள் யோசித்துவிட்டு மெதுவான குரலில் கேட்டாள், குறைந்தபட்சம் மோர்டனின் குறிப்புகளையாவது எனக்கு தர முடியுமா? அதற்கு ஈடாக மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை நான் தருகிறேன். அவை வெறும் சாதாரண குறிப்புகள்தான். காரின் மீண்டும் மறுத்துவிடுவானோ என்ற பயத்தில் அவள் மேலும் சேர்த்து கொண்டாள். அதோடு, உனக்கு எப்போதாவது ஒரு உதவி தேவைப்பட்டால் நான் செய்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். ஆனால் அது நல்ல காரியமாக மட்டுமே இருக்க வேண்டும். காரின் முகம் சுளித்தான். நான் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். நீ என்ன நிபந்தனை விதித்தாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சலிப்புடன் கூறினான். அந்த குறிப்புகளில் உள்ள தகவல்களை அவன் ஏற்கனவே மனப்பாடம் செய்திருந்தாலும் அந்த செங்கோலின் மர்மத்திற்கும் இந்த குறிப்புகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் என்று அவன் சந்தேகித்தான். இன்னும் கண்டறியப்படாத ரகசியங்கள் அதில் இருக்கலாம் என அவன் நம்பினான். லூனா நீண்ட பெருமூச்சு விட்டு கடைசி முயற்சியாக தயக்கத்துடன் கேட்டாள், உண்மையாகவா? நீ இதை மறுபரிசீலனை செய்யவே மாட்டாயா? ஈடாக ஒரு டிராகன் ஆன்மாக்கல்லை தர நான் தயாராக இருக்கிறேன். காரின் ஏளனமாக எனக்கு வேண்டாம் என்று சொல்லத் தொடங்கியவன் பாதியிலேயே நிறுத்தினான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. டிராகன் ஆன்மாக்கல்லா? உன்னிடம் அது இருக்கிறதா? டிராகன் ஆன்மாக்கல்லின் சிறப்பு. காரின் இப்படி அதிரடியாக எதிர்வினையாற்றுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. இது மிகவும் அரிதான மற்றும் விசேஷமான ஒரு கல். தோற்றம்: பழமையான டிராகன்களின் குகைகளுக்கு அருகில் அந்த டிராகன்களின் அதீத ஆற்றல் பல நூற்றாண்டுகளாக பாறைகளில் ஊடுருவி ஒரு மர்மமான பரிணாம வளர்ச்சியின் மூலம் இந்த கல் உருவாகிறது. ஆற்றல்: சாதாரண உண்மை டிராகன்களுக்கு கூட வாழ்நாள் எல்லை உண்டு. ஆனால் இந்த ஆன்மாக்கல்லில் உறைந்திருக்கும் ஆற்றல் ஒரு டிராகனின் வளர்ச்சியையும் அதன் மந்திர திறனையும் அசுர வேகத்தில் அதிகரிக்கச் செய்யும். லூனாவிடம் 2 டிராகன் ஆன்மா கற்கள் இருந்ததை அறிந்ததும் காரினின் மனதில் ஒரு கணம் பொறாமை கலந்த வியப்பு ஏற்பட்டது. இவள் நிச்சயமாக ஒரு சாதாரண வெள்ளி டிராகன் அல்ல. ஒரு பழங்கால டிராகனின் நேரடி வாரிசாகவோ அல்லது அத்தகைய பேராற்றல் மிக்க ஒரு டிராகனின் அன்பை பெற்றவளாகவோ இருக்க வேண்டும். அந்த புனித கற்கள் அத்தனை எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாது. காரின் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு யோசித்தான். மோர்டனின் குறிப்புகள் அவனுக்கு பயனுள்ளவைதான். என்றாலும் ஒரு டிராகன் ஆன்மாக்கல்லின் மதிப்போடு ஒப்பிடும்போது அவை ஒன்றுமே இல்லை. அந்த கல் அவனது வளர்ச்சியை பல தசாப்தங்கள் முன்னோக்கி தள்ள வல்லமை கொண்டது. சரியாக சொன்னாய். மோர்டனின் குறிப்புகளை மட்டும் உனக்கு தர நான் சம்மதிக்கிறேன் என்று காரின் இறுதியாக தனது முடிவை அறிவித்தான். ஆனால் அந்த செங்கோல் மட்டும் என்னிடமே இருக்கும். அதை நான் தரமாட்டேன். லூனா நிம்மதியுடன் ஒரு புன்னகையை சிந்தினாள். அது போதும், செங்கோலை விட அந்த குறிப்புகளே எனக்கு இப்போது மிக அவசியம் என்று கூறியவள் காற்றில் தனது கையை அசைத்தாள். ஒரு மெல்லிய வெள்ளி ஒளியுடன் அவளது உள்ளங்கையில் ஒரு சிறிய ஒளி வீசும் படிகக்கல் தோன்றியது. அதுதான் டிராகன் ஆன்மாக்கள். அந்த குகை முழுவதும் அதன் தெய்வீக ஆற்றல் பரவியது. காரினின் உடலில் இருந்த ஒவ்வொரு அணுவும் அந்த ஆற்றலை உள்வாங்க துடித்தன. வர்த்தகத்தின் முடிவு: பரிமாற்றம். காரின் மோர்டனின் ஆராய்ச்சி குறிப்புகளை லூனாவிடம் ஒப்படைத்தான். லூனா மிகுந்த கவனத்துடன் அந்த பழைய காகிதங்களை வாங்கி தனது மந்திரப்பையில் பத்திரப்படுத்தினாள்.
அதிவேக பரிணாமம். இப்போது காரினிடம் அந்த டிராகன் ஆன்மாக்கள் இருக்கிறது. அவனது அடுத்த பரிணாம உறக்கம் சாதாரணமானதாக இருக்கப் போவதில்லை. அவன் ஒரு புதிய வலிமையான நிலையை எட்டப் போகிறான். நீடிக்கும் மர்மம். செங்கோலை மட்டும் காரின் தன்னிடம் வைத்துக் கொண்டதால் அந்த தெற்கு திசையில் இருக்கும் அந்த மர்மமான இடத்தை பற்றிய ரகசியத்தை தேடிச் செல்லும் வாய்ப்பு இன்னும் அவனிடம் இருக்கிறது. உலோக டிராகன்களுக்கு இடையே இருக்கும் பிணைப்பு அசாத்தியமானது. ஒரு இளம் டிராகனையோ அல்லது முதிய டிராகனையோ நீங்கள் காயப்படுத்தினால் ஒட்டுமொத்த இனமே பழிவாங்க கிளம்பிவிடும். குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளி டிராகன்களை பகைத்துக் கொள்வது என்பது சில நேரங்களில் டிராகன் கடவுளான பகாமத்தின் கோபத்திற்கே வழிவகுக்கும். லூனாவிடம் டிராகன் ஆன்மாக்கள் இருந்ததைக் கண்ட காரின் அவளுக்கு பின்னால் ஒரு பழங்கால டிராகன், அதாவது ஏன்ஷியன் டிராகன் மட்டத்திற்கான ஒரு பெரியவர் ஆதரவாக இருப்பதை உறுதி செய்து கொண்டான். அவனது முகம் யோசனையில் ஆழ்ந்தது. காரின் ஆர்வம் காட்டினாலும் இன்னும் முழுமையாக சம்மதிக்காததைக் கண்ட லூனா மென்மையாக புன்னகை சிந்தினாள். சரி, நாம் இப்படி செய்வோம். நீ நிதானமாக யோசித்துக்கொள். தற்செயலாக இப்போது என்னிடம் அந்த டிராகன் ஆன்மாக்கள் கையில் இல்லை. அடுத்த முறை நான் வரும்போது அதை கொண்டு வருகிறேன். அப்போது நீ உனது முடிவை சொல்லலாம். காரின் சம்மதமாக தலையாட்டினான். சரி, அதுவே நல்லது என்றான். டிராகன் அழகியல். முக்கியமான விஷயத்தை பேசி முடித்த பின்பும் லூனா அங்கிருந்து கிளம்புவதாக தெரியவில்லை. அவள் மிகுந்த ஆர்வத்துடன் காரினை உற்று நோக்கினாள். அவளது பார்வை காரினின் உடலிலிருந்த 2 முக்கியமான இடங்களை மீண்டும் மீண்டும் கவனித்தது. 4 டிராகன் கொம்புகள். காரினின் தலையிலிருந்த அந்த 4 வலிமையான கொம்புகள் அவளுக்கு வியத்தை தந்தது. டிராகன் இனத்தின் அழகியல் விதிகளின்படி ஒரு டிராகனுக்கு கொம்புகள் இருக்கிறதா, அவை எவ்வளவு தடிப்பானவையாக இருக்கின்றன என்பது மிக முக்கியமானது. பெரிய மற்றும் உறுதியான கொம்புகளை கொண்ட டிராகன்கள் மற்ற டிராகன்களுக்கு மிகவும் கவர்ச்சியானவையாக தோன்றும். கருப்பு வளையச் செதில்கள். அவனது கழுத்தைச் சுற்றியிருந்த அந்த விசித்திரமான கருப்பு நிறச் செதில்கள் அவனது தனித்துவத்தை காட்டின. டிராகன்களின் உலக அழகியல் விதிகளின்படி ஒரே இனத்தைச் சேர்ந்த மற்ற டிராகன்களுக்கு கொம்புகள் ஒரு முக்கியமான ஈர்ப்பு காரணியாகும். காரினுக்கு கொம்புகள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவை 2 ஜோடிகளாக, அதாவது 4 கொம்புகள் இருந்தன. பொதுவாக பெரும்பாலான உண்மை டிராகன்களுக்கு 1 ஜோடி கொம்புகள் மட்டுமே இருக்கும். லூனாவின் கூர்மையான மற்றும் ஆர்வமான பார்வையால் காரின் சற்று அசௌகரியமாக உணர்ந்தான். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று அவன் நேரடியாக கேட்டான். அந்த முதிர்ந்த வெள்ளி டிராகனின் முகம் லேசாக சிவந்தது. அவள் உண்மையாகவே பதிலளித்தாள். உனது கொம்புகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். மன்னித்துவிடு. 2 ஜோடி கொம்புகளை கொண்ட ஒரு உண்மை டிராகனை நான் காண்பது இதுவே முதல் முறை. அவை மிகவும் தனித்துவமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. அவள் தனது தோற்றத்தால் கவரப்பட்டாள் என்பதை அறிந்ததும் காரினின் அதிருப்தி மறைந்தது. அவன் பெருந்தன்மையுடன், தாராளமாகப் பார், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றான். இதை கேட்ட லூனா சற்று வெட்கப்பட்டு தனது பார்வையை திருப்பிக் கொண்டாள். பேச்சை மாற்றும் நோக்கில் அவள், இது உண்மையில் சீலியாவின் எல்லையாக இருந்ததே, அவள் இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கேட்டாள். காரின் அதிகம் பேச விரும்பாமல் சுருக்கமாக பதிலளித்தான். எனக்கு தெரியாது, நான் அவளை இங்கிருந்து துரத்திவிட்டேன், அவ்வளவுதான். அவனிடம் இருக்கும் காலமுத்திரை மூலம் அவளால் சீலியாவை கண்காணிக்க முடியும். இருந்தாலும் அவன் இதுவரை அவளது இருப்பிடத்தை சரிபார்க்க முயற்சிக்கவில்லை. லூனா மேற்கொண்டு அது குறித்து கேட்காமல் தலையசைத்தாள். நான் சந்தித்த வெள்ளை டிராகன்களிலேயே நீதான் மிகவும் விசித்திரமானவன் என்று மென்மையாகச் சொன்னாள். அதே நேரத்தில் காரினின் மனம் இந்த ஆர்க்டிக் பனிச்சமவெளியில் இவர்களைத் தவிர இன்னும் எத்தனை உண்மை டிராகன்கள் வசிக்கக்கூடும் என்பதை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது. காரின் சற்று யோசித்துவிட்டு, லூனா, இந்த ஆர்க்டிக் பனிச்சமவெளியில் மொத்தம் எத்தனை உண்மை டிராகன்கள் வசிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என கேட்டான். லூனா கண்களை சிமிட்டிவிட்டு, முழு ஆர்க்டிக் பகுதியுமா, எனக்கு தெரியாது என்றாள். காரின் தனது கேள்வியை சற்று மாற்றி, எனது எல்லைக்கு அருகாமையில் வேறு ஏதேனும் உண்மை டிராகன்கள் இருப்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். லூனா தலையை குனிந்து ஒரு கணம் யோசித்துவிட்டு மெதுவாகச் சொன்னாள். உனது குகைக்கு அப்பால் வடக்கே சுமார் 400 மைல் தொலைவில் ஒரு பனிமலையில் முழு வளர்ச்சியடையப் போகும் ஒரு பெண் படிக டிராகன் வசிக்கிறாள். மேற்கே சுமார் 600 மைல் தொலைவில் 2 ஆண் வெள்ளை டிராகன்கள் இருக்கிறார்கள். ஒருவன் நடுத்தர வயதுடையவன், மற்றவன் இப்போதுதான் முதிர்ச்சியடைந்தவன். மற்றவர்களைப் பற்றி எனக்கு தெரியாது. சற்று இடைவெளி விட்டவள் ஏதோ ஒரு வேடிக்கையான விஷயம் நினைவுக்கு வந்தது போல சிரித்துக்கொண்டே சொன்னாள். அந்த படிக டிராகனை பற்றி எனக்கு தெரிய காரணம், ஒருமுறை அவள் சீலியாவின் முட்டையை திருட முயன்றாள். அவர் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டே எனது எல்லை வரை வந்தார்கள். ஒருவேளை அவள் அந்த முட்டையை திருடுவதில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த வடக்கு பனிச்சமவெளியில் ஒரு நல்ல குணம் கொண்ட வெள்ளை டிராகன் பிறந்திருக்கலாம். அப்படி நடப்பது சாத்தியமா என்ன? லூனாவின் வார்த்தைகளை கேட்ட காரின் ஒரு கணம் திகைத்து நின்றான். ஒருவேளை அந்த படிக டிராகன் அன்று வெற்றி பெற்றிருந்தால் அவனது சொந்த தாயான சீலியாவிடமிருந்து அவன் ஒரு படிக டிராகனின் கூட்டில் வளர்ந்திருக்கலாம்.
ரத்தினக்கல் டிராகன்கள் பொதுவாக நடுநிலையானவை மற்றும் நட்பு பாராட்டுபவை. அதிலும் படிக டிராகன்கள் மிகவும் கனிவானவை, கிட்டத்தட்ட உலோக டிராகன்களைப் போலவே குணம் கொண்டவை. ஒரு படிக டிராகனின் கூட்டில் பிறந்திருந்தால் ஒரு இளம் டிராகனின் ஆரம்ப நாட்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் இருந்திருக்கும். படிக டிராகன் அன்று முட்டையை திருட தவறியதை எண்ணி காரின் மனதிற்குள் சற்று வருத்தப்பட்டான். அப்படி நடந்திருந்தால் அவனது குழந்தை பருவம் இன்னும் இனிமையாக இருந்திருக்கும். சிறிது நேரம் உரையாடிய பிறகு லூனா குகைக்கு வெளியே வேடிக்கை பார்த்தாள். அங்கே நின்றிருந்த காரினின் விசுவாசமான மிருகங்களைக் கண்டு சற்று பொறாமையுடன் சொன்னாள், கொடூரமான மற்றும் வலிமையான இனங்கள் கிடைப்பது அரிது. எனது ஆதரவாளர்களில் ஒருவர் கூட இப்படிப்பட்டவர்கள் இல்லை. அதிலும் உன்னிடம் ஒரு வலிமையான புலி இருக்கிறது. லூனாவின் இந்த வெளிப்படையான பேச்சால் காரினுக்கு அவள் மீதிருந்த அதிருப்தி மறைந்தது. அவன் குரல் இப்போது அவ்வளவு கடுமையாக இல்லை. உண்மைதான், சாதாரண மாயாவி உயிரினங்களை விட இவை வித்தியாசமானவை. இதை பழக்கப்படுத்துவதற்கு நான் பெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்தது என்றான் காரின். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே லூனா நளையமாக எழுந்து நின்றாள். இதழ்களை குவித்து ஒரு மென்மையான புன்னகையுடன், நான் இப்போது கிளம்புகிறேன். அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது எனது கோரிக்கைக்கு நீ சம்மதிப்பாய் என்று நம்புகிறேன். காரின் எந்த வாக்குறுதியையும் அளிக்கவில்லை. அமைதியாக, நான் அதை பற்றி யோசிக்கிறேன் என்று மட்டும் சொன்னான். லூனா மீண்டும் தனது பிரம்மாண்டமான டிராகன் உருவத்திற்கு மாறவில்லை. மனித உருவிலேயே இருந்தாள். அவள் ஒரு மந்திரத்தை உச்சரித்த அவளது முதுகின் பின்னால் மேகம் போன்ற மெல்லிய சிறகுகள் தோன்றின. அவள் காரினின் குகையை விட்டு வெளியே பறந்து சென்றாள். லூனா வெளியேறியதும் கீழே இருந்து ஒரு வலிமையான மற்றும் ஆழ்ந்த கர்ஜனை கேட்டது. காரினின் விசுவாசமான கடும் பனிப்புலிக்கு லூனாவின் மீது மிகுந்த பகை இருந்தது. அவள் குகையை விட்டு வெளியேறுவதைக் கண்டதும் அது மீண்டும் மீண்டும் கர்ஜித்தது. ஒரு முதிர்ந்த உண்மை டிராகனின் அதிகாரத்தின் முன்னால் அது துளிகளவும் பயப்படவில்லை. காரின் அந்த புலியின் வீரத்தைக் கண்டு வியந்தான். பொதுவாக ஒரு டிராகனின் அதிகாரத்தைக் கண்டால் எந்த மிருகமும் நடுங்கும். ஆனால் காரினின் கால ஆற்றல் கலந்த டிராகன் அதிகாரம் அந்த புலியின் உடலில் ஊடுருவி இருந்ததால் அது மற்ற டிராகன்களை அஞ்சாத வலிமையை பெற்றிருந்தது. காரின் தனது ஆவேசமான பனிப்புலியை சாந்தப்படுத்திவிட்டு தனது இரத்தின குவியல்கள் நிறைந்த படுக்கைக்கு திரும்பினான். லூனா அவ்வளவு உறுதியாக கேட்ட அந்த 16 மோர்டன் நோட்புக்குகளையும் வரிசையாக அடுக்கி வைத்து மீண்டும் ஆராயத் தொடங்கினான். அவனது கண்களில் மந்திர ஒளி மின்னியது. ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியையும் மிக நுணுக்கமாக சோதித்தான். அந்த தாள்கள் உயர்நிறமான பாப்பிரஸ் காகிதங்களால் ஆனவை. அவற்றில் குறைந்த அளவிலான மந்திர ஆற்றல் கலந்திருந்தது. சாதாரண மந்திர சுருள்களை உருவாக்க இவை ஏற்றவை என்றாலும் ஒரு கால டிராகனுக்கு காரினுக்கு இவை மிகவும் சாதாரணமாகவே தெரிந்தன. எந்தவித ரகசிய அறையோ மறைமுக குறியீடுகளோ அல்லது கண்ணுக்கு தெரியாத மை கொண்டு எழுதப்பட்ட செய்திகளோ அதில் இல்லை. காரின் ஒரு நோட்புக்கை தனது கையில் எடுத்துக்கொண்டு லூனா பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவளது உடல் மொழியையும் மீண்டும் நினைவு ஊட்டி பார்த்தான். காரினின் பகுப்பாய்வு. லூனாவின் விளவீனம். வெள்ளி டிராகன்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. லூனா தடுமாறியது அவள் ஏதோ ஒன்றை மறைக்கிறாள் என்பதை உறுதி செய்கிறது. முரண்பாடு. வெறும் நெருப்பு பந்து மந்திரத்தை கற்றுக் கொடுக்க ஒரு டிராகன் ஆன்மக்கல்லை ஈடாக தருவது என்பது அறிவுக்கு பொருந்தாத ஒன்று.